வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ் அகாடமி. இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, மற்ற அகாடமியில இல்லாத இல்ல தமிழகத்திலேயே முதல் முறையாக மாணவர்களுடைய 100% வெற்றிக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் சயின்டிபிக் மெத்தட்ல அப்படிங்கறத பார்க்க போறோம். நம்மளுடைய டெஸ்ட் எல்லாமே என்னவா சார் இருக்க போகுது அப்படின்னா பைலிங்குவல்ல இருக்க போகுது. இங்கிலீஷுக்கான கேள்வியும் இருக்கு, இங்கிலீஷுக்கான ஆப்ஷனும் இருக்கு. இங்கிலீஷுக்கான கேள்வி எப்படி இருக்கிறதோ அதே மாதிரி தமிழ் மீடியத்திற்கான கேள்வியும் இருக்கு, தமிழ் மீடியத்திற்கான ஆப்ஷன்ஸும் இருக்கு. இப்ப நம்ம அடுத்த கேள்விகளுக்கு 1/1 இப்படிதான் நம்ம மாத்தி எடுத்துட்டு போவோம். இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 30 கேள்விகள் இருக்கு. இப்ப 30 கேள்விகளுக்கும் நம்ம பதில் சொல்லி முடிச்சதா நம்ம என்ன பண்ணிக்கலாம், அசியூம் பண்ணிக்கலாம். சப்மிட் டெஸ்ட் அப்படிங்கறதையும் கொடுத்துறேன். இந்த சப்மிட் டெஸ்ட் கொடுத்த பிறகு 30 கேள்விகள்ல நான் எத்தனை கேள்விக்கு பதில் சொன்னேன், எத்தனை கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியல அப்படிங்கிற டீடைல் கிடைக்கும். இதுக்கு பிறகும் நீங்க சப்மிட் டெஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா சொல்யூஷன்ஸை நீங்க பார்த்துக்கலாம். இந்த சொல்யூஷன்ஸ் பகுதி தான் மாணவர்களுடைய வெற்றியை 100% உறுதி செய்ய போகுது அப்படிங்கிறது எங்களுடைய நம்பிக்கை. முதல் கேள்விக்கான சொல்யூஷன்ஸ் எப்படி சார் நம்ம கொடுத்துருக்கோம்னா டீடைல்டா கொடுத்துருப்போம். எவ்வளவுக்கு ஆழமாக அந்த கேள்விக்கு பதில் அளிக்க முடியுமோ அதற்கு ஆழமாக நம்ம பதில் சொல்லியிருப்போம். ரைட், முதல் கேள்வி என்ன, how many members in constituent assembly women's அப்படின்னு கேட்டிருக்கோம். நம்மளுடைய அரசியல் நிர்ணய சபையில பெண் உறுப்பினர்கள் எத்தனை நபர்கள் அப்படிங்கிறது தான் நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. அது 15 நபர்கள் அப்படிங்கிறது தான் சரியான விடை. இப்ப 15 நபர்கள்னு எனக்கு தெரியல, நான் தவறுதலா என்ன பண்ணிருக்கேன் 10 நபர்கள் தான் குறிச்சிருக்கேன், இல்ல 5 நபர்கள் தான் குறிச்சிருக்கேன் அப்படின்னா இந்த கேள்விக்கு தவறு அப்படிங்கிறது பதிலாயிருக்கும். அப்ப தவறுங்கிற பட்சத்துல எப்படி அந்த கேள்வி தவறு அப்படிங்கறத எக்ஸ்பிளனேஷன் மூலமாக நீங்க தெரிஞ்சுக்க முடியும். இப்ப क्वेश्चन நம்பர் 8க்கு போலாம். 8 என்னது, the concept of constitution was first originated in which country அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. அரசியலமைப்பு எங்க முதலில் உருவானது அப்படின்ட்டு. அப்ப நான் இந்தியான்னு நினைச்சிட்டு இந்தியாவை கொடுத்துட்றேன், அப்ப அந்த கேள்வி தவறாகிடுது. ஆனா சரியான பதில் யுஎஸ்ஏ அப்படிங்கும் போது அது ஏன் அந்த யுஎஸ்ஏ அப்படிங்கறத நம்மளுக்கு எக்ஸ்பிளனேஷனோட கொடுத்துருக்கோம். அப்ப 30 கேள்விகளும் ஒரே தலைப்புல இருந்து தான் எழுத போறீங்க. அந்த ஒரே தலைப்புல 30 கேள்விகளுக்கு ஏன் சரியா பதில் சொல்லிங்க, இல்ல 30 கேள்விகளுக்கு ஏன் தவறுதலா பதில் சொல்ல காரணமாக இருந்துச்சு அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு என்ன ஆயிடும், கொஸ்டின்ஸும் இருக்கு, ஆன்சர்ஸும் இருக்கு. அப்படிங்கிறதுனால உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் மூலமாக அது புரிஞ்சிடும். ரைட், உதாரணத்துக்கு 23வது கேள்வியை நம்ம பார்க்கலாம். 23வது கேள்வி ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டினா இருக்கு. இந்த ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டினை நீங்க தவறுதலா பதில் சொல்லிடுறீங்க அப்படின்னு எடுத்துப்போமே. அப்ப தவறுதலா பதில் சொல்லிட்டீங்கன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்பிளனேஷன் போகும்போது அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் ஏன் சரி, அந்த இரண்டாவது ஸ்டேட்மெண்ட் ஏன் சரி இல்ல ஏன் தவறு அப்படிங்கிற டீடைல்டு சொல்யூஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும்போது ஒவ்வொரு கேள்விக்கும் சரி ஏன் தவறு ஏன் அப்படிங்கறத உங்களால கண்டுபிடிக்க முடியும். இந்த மாதிரி நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா 100% வெற்றி வாய்ப்பு உறுதி அப்படிங்கறதையும் சொல்லிக்கிறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ டு ஆல்.